Good morning to everyone. Good morning. Before we starting program, I request everyone to clap for at least 1 minute for the SARS achievement in eye donation. Some bigger and louder. Thank you so much everyone, because this is not a simple service. This is a great achievement, not only in Tamil Nadu, not only India. It is the world record. For the world record, please clap for one more thing. மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி இணைந்து ஓசூர் லைன்ஸ் கிளப் மற்றும் இந்த இரு கல்லூரிகளில் என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி, ஆர்ஆர்சி இணைந்து நடத்துகின்ற கண் தானம் மற்றும் உடல் உறுப்பு தானம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் நமது கல்லூரியின் சார்பாகவும் லைன்ஸ் கிளப் ஒசூரின் சார்பாகவும் வருக என வரவேற்கின்றேன். அந்த பட்டத்தை முடித்துக்கொண்டு நமது வாழ்க்கையிலேயே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஐயா அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். அது டாக்டர் ஆஃப் ஹெல்த் கேர் 2019 இன்டர்நேஷனல் பீஸ் யூனிவர்சிட்டியினுடைய டாக்டரேட், டாக்டர் ஆஃப் பிலாசபி, டாக்டர் ஆஃப் சோசியாலஜி, டாக்டர் ஆஃப் ஹியூமன் சர்வீசஸ் ஃப்ரம் ஓபன் இன்டர்நேஷனல் யுனிவர்சிட்டி, டாக்டர் ஆஃப் சோசியாலஜி, டாக்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், டாக்டர் ஆஃப் ஹியூமானிட்டி, டாக்டர் ஆஃப் ஹை கேர் என்று ஐயா அவர்கள் 10க்கும் மேற்பட்ட முனைவர் பட்டத்தை பெற்றுள்ளார். ஐயா அவர்களை நேற்று நான் வேண்டி கேட்ட ஐயா உங்களுடைய ப்ரொஃபைல் அனுப்பிவிடுங்க. ஐயா அனுப்பிச்சுட்டு சத்தியமா உண்மையிலே சொல்றேன், அந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டு இந்த ப்ரொஃபைல் வாசிக்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. ஏன்னா 4 பக்கம் இருந்தது. அந்த 4 பக்கத்துல ஒரு 4 லைனை தவிர மீதி எல்லாமே அச்சீவ்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், உலக அளவில் அவார்ட்ஸ். அந்த அவார்டுகளில் சிறிது நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், லூயிஸ் பிரெய்லி அவார்ட், பெஸ்ட் ஹியூமனிசம் சர்வீஸ் அவார்ட், ராஜ கலைஞன் அவார்ட், கண்ணப்ப நாயனார் அவார்ட், கண்வழி நாயகன் அவார்ட், சேவாரத்னா அவார்ட், தமிழ் சக்தி அவார்ட், விழி வேள்வி அவார்ட், காவலர் கண்வழி அவார்ட், விழி கொடை அவார்ட், விழி ஊக்குனர் அவார்ட், துருவா அவார்ட், கண்தான சித்தர் அவார்ட், விவேகானந்தா அவார்ட் என்று 100க்கும் மேற்பட்ட அவார்டுகளை ஐயா அவர்கள் உலக அளவில் பெற்றுள்ளார். அவருடைய சாதனைகளை நான் வார்த்தையால் சொன்னால் மட்டும் போத என்று நீங்களே கண்கூடாக இன்று காணொலியில் பார்த்தீர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியில தெரிவித்துக் கொண்டு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பொறியியல் கல்லூரியின் முதல்வர் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அவர்களே, மதிப்பிற்குரிய லைன்ஸ் கிளப் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களே, சிறப்பு விருந்தினர், ஆசிரியர் மற்றும் அன்பான மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லைன்ஸ் கிளப் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த உறுப்பு தான விழிப்புணர்வு முகாமில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உறுப்பு தானத்தின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த உன்னதமான முயற்சியை மேற்கொண்டுள்ள லைன்ஸ் கிளப் நிர்வாகத்தினருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பு தானம் என்பது மனித நேயத்தின் மிக உயர்ந்த வெளிப்பாடுகளில் ஒன்று. ஒருவர் தனது உறுப்பை தானமாக வழங்குவதன் மூலம் மற்றொரு மனிதருக்கு மறுவாழ்விற்கான ஒரு வாய்ப்பையும் புதிய வாழ்க்கையும் வழங்க முடியும். இதயம், சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல் மற்றும் கண்கள் போன்ற உறுப்புகள் பல்வேறு தீவிர நோய்களால் பாதிக்கப்பட்டு உறுப்பு தானத்திற்காக காத்திருக்கும் நோயாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக விளங்குகிறது. அன்பான மாணவர்களே, கொடுப்பதே வாழ்வின் மிகச்சிறந்த வடிவம் என்று நாம் அடிக்கடி கூறுகிறோம். உறுப்பு தானம் இந்த உயர்ந்த மனிதநேய உணர்வுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். நாம் இந்த உலகை விட்டு சென்ற பின்னரும் நமது உறுப்புகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியையும் நம்பிக்கையும் வாழ்க்கையும் ஏற்படுத்த முடியும். ஆனால் உறுப்பு தானம் குறித்து இன்றும் பல்வேறு தவறான கருத்துக்கள், அச்சங்கள் மற்றும் சந்தேகங்கள் சமூகத்தில் காணப்படுகிறது. இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ளவும், தேவையற்ற அச்சங்களை அகற்றவும்,
பொறுப்புடன் சிந்தித்து முடிவெடுக்கவும் நமக்கு உதவுகின்றன. எனவே அன்பான மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள், நிபுணர்களுடன் கலந்துரையாடுங்கள், உறுப்பு தானம் குறித்து சரியான தகவல்களை அறிந்து கொண்டு அவற்றை உங்கள் பெற்றோர், குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு விழிப்புணர்வு பெற்ற நபர் பலரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அதே நேரத்தில் உறுப்பு தானம் என்பது ஒவ்வொரு தனி நபரின் தனிப்பட்ட விருப்பமும் முடிவுமாகும். ஒவ்வொருவரும் அதன் நடைமுறைகள் மற்றும் நடைமுறையில் உள்ள சட்டங்களை புரிந்து கொண்டு தங்களது விருப்பத்திற்கு ஏற்ற தெளிவான மற்றும் அறிவார்ந்த முடிவை எடுக்க வேண்டும். கண் தானம் என்றது ஈஸி, ரைட்டா? ட்ரை டு ஸ்ப்ரெட் த மெசேஜ். ஆர்கன்ஸ் டொனேட் மீன்ஸ் they will get the benefit. Who not having it, it's possible to get the benefit for that, your colleagues, friends. This should be helpful for the friends and colleagues. Otherwise, who organ donors, they accepting and giving means it is equal to God. That type of activities, you transfer your friend circles in family systems, you educate the families, these type of things in the world. ஒசூர் அரிமா சங்கம் மற்றும் உங்களது கல்லூரியின் நாட்டுநல திட்டப்பணி YRC இணைந்து நடத்தும் கண் மற்றும் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கிற்கு இனிதே தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் இன்ஜினியரிங் கல்லூரியின் முதல்வர் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட இந்த அவையினருக்கும் அவையின் எதிரே வீட்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கண்தான விழிப்புணர்வு முகாமினை இனிதே துவங்குகிறேன். ஏற்கனவே உங்கள் கையில் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். அதை படித்து பார்த்தாலே 2 வகையாக இருக்கும். கேர்ள்ஸுக்கு 2 நோட்டீஸ் கொடுத்துருப்பேன். ஒன்று கண்ணலம் பாதுகாப்புன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பேன், கண்தானம் பற்றியுள்ள நோட்டீஸும் கொடுத்துருப்பேன். கண்ணலம் பாதுகாப்பை கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது குரூப்பில் இருந்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். அது முக்கியமான ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கண்தானம்னா யார் செய்யலாம் யார் செய்ய முடியாதுங்கிற விவரத்தை கிளியராக கொடுத்துட்டேன். அதே மாதிரி தான் இங்கே வீடியோ விஷுவல்லே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். விஷுவலை நீங்கள் பார்க்கும்போது நான் எப்படி கண் எடுக்கிறேன், அதை எப்படி அதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னென்ன செய்கிறேங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இந்த கண்தானத்திற்கு நான் என்னென்ன முயற்சி எடுத்தீங்கிறத பார்த்தீங்க. கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, ஏன்னா இதுக்கெல்லாம் ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட் செலிப்ரேஷன் இந்த மாதம் 25ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அந்த டைம்லலாம் அந்த மாதிரி ப்ரோக்ராம் நான் நடத்தி தான் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுற பலன்தான் இன்றைக்கி என்னால் 4919 ஜோடி கண்கள் எனக்கு தானமாக எடுக்க முடிஞ்சது. இதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாம் மாணவ மாணவிகள் தான். அதனால் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்களும், ஏன்னா இது மரணம் என்பது இயற்கையானது தான், அதை மாற்றி வைக்க முடியாது. ஸோ மரணம் ஏற்பட்டால் அவரை மரணத்திற்கு அப்புறம் 4 பேருக்கு பார்வையிடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த கண்தானத்தில் இருக்குது. அதனால் தயவுசெய்து மண்ணுக்கோ தீயுக்கோ இரையாக்காமல் மனிதனின் கண்கள் விதைப்பதற்காகத்தான் இந்த ப்ரோக்ராம் டெய்லி ஒரு கல்லூரியில் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டே இருக்கேன். நேற்றைக்கு 2 கல்லூரியில் இவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி 3வது கல்லூரி. நாளை ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா நாளை கழிச்சு நான் விருதுநகர் கல்லூரியில் இருப்பேன். ஸோ எனிவே 1299வது ப்ரோக்ராம் தான் உங்கள் கல்லூரிக்கு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி 3 ஸ்டேட்லேயும் சேர்ந்து தான் இந்த 1293 கல்லூரிகளில் இந்த ப்ரோக்ராம் நடத்திருக்கிறது. ஸோ இதன் பல்லாக எனக்கு கிடைத்த பலன்கள் இது. தயவுசெய்து நீங்கள் உங்கள் வீட்டிலேயோ உங்கள் பக்கத்திலே யாராவது ஒரு மரணம் ஏற்பட்டால், உங்கள் வீட்டில் மரணம் ஏற்பட்டால் நீங்கள் அவங்கள பற்றி எடுத்து சொல்லி, ஏன்னா நம்ம கண் எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது விகாரமான தோற்றமாக இல்லைன்னு நீங்கள் அழகாக பார்த்தீங்க இல்லையா, அதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லி அந்த கண் எடுக்கிறதுக்காக உங்கள் வீட்டில் நீங்களே கன்சென்ட் வாங்கிடலாம். பக்கத்தில் மரணம் ஏற்பட்டால் அந்த செய்தியை எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அவங்ககிட்ட கேட்டு நாங்களே வாங்கிக்கிறோம். சரியா? சரிம்மா, இனி அடுத்து எங்களோட இனாகுரேஷன் ப்ரோக்ராம், அதாவது எங்களோட ஹானரிங் ப்ரோக்ராம் முடித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தினத்தின் நினைவாக உங்களது கல்லூரிக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறோம். கண்தான விழிப்புணர்வு முழக்கங்கள், ஐ டொனேஷன் அவேர்னஸ் ஸ்லோகன், நேத்திரதானம். இந்த புக்கில் 1030 குறள் இருக்குது. இது என்ன செஞ்சுருக்கேன்னா கண்தானம் பற்றிய குறள், அதாவது திருக்குறள், மகாபாரதம், பைபிள், ராமாயணம், குரான், இதெல்லாம் அப்படி உல்டா பண்ணி கண்தான மெசேஜாக மாற்றிருக்கேன்.
உதாரணமாக கற்க கசற கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக படித்த மொழி நீங்கள், அது திருவள்ளுவர் எழுந்தது. அதை நான் மாற்றி அமைச்சிருக்கேன் பாருங்கள். மண்மூடும் நேரம் மனிதரை சிந்திப்பீர் கண்டிருந்து வாழ வழியுண்டு, பேர் சொல்ல பிள்ளை பிறாவில் என்ன ஊர் சொல்ல உண்டே விழிகள், பொன்னை கொடுத்தும் பெறாத நற்புண்ணியம் பின் கண்ணை கொடுத்து பெறு, கண்ணை இமை காக்க இறந்த பின்னும் காக்க கண் பின்னொருவர் காண கொடுத்து. இந்த மாதிரி குரல் வடிவத்தில் நிறைய எழுதியிருக்கிறேன். நாளை ஜென்ரேஷனுக்கு அதை யூஸ் பண்ணணுங்கிறக்காக தான் அதை கொடுத்துருக்கேன். இதை கல்லூரியின் நூலகத்திற்காக வழங்குகிறேன். ஆல்ரெடி இந்த புக்கு வந்து நான் ரிலீஸ் ஆகலை. இந்த மாதம் கடைசியில் நமது சிஎம் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த புக் வச்சுருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடியே உங்கள் கல்லூரி கொடுக்குறேன். ஸோ இதை முதல்ல அவங்க இன்ஜினியரிங் கல்லூரி நூலகத்திற்காக வழங்குகிறேன். அடுத்து பாலிடெக்னிக் கல்லூரியில் நூலகத்திற்காக அதன் ஒரு பிரதியை வழங்குகிறோம். தமிழ் இலக்கியங்களில் கண் புனைவியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் கன்னியாகுமரி விவேகானந்தா கல்லூரி வச்சு நடத்தினேன். ஸோ அதில் வந்து நிறைய ஸ்காலர்ஸ் வந்து அவங்களோட கட்டுரை கொடுத்தாங்க. அதுவும் புத்தக வடிவமாக்கி நான் செல்லக்கூடிய கல்லூரிகளில் நூலகத்திற்காக வழங்குகிறேன். அதையும் உங்களது கல்லூரிக்காக வழங்குகிறேன். நீங்கள் வாங்க சார், நீங்கள் தான் அங்கே வாங்க, நீங்கள் வாங்க, அவருக்கு நான் வேறு கொடுப்பேன், நீங்கள் வாங்க. கண்தானம் சொன்னால் கண்ணை தோண்டி இன்னொரு ஆளுக்கு வைக்கிறது இல்லை. கருவிழியில் பாதிப்புள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த கண்தானத்தில் நம்மளால் காப்பாற்ற முடியுமே தவிர பிறவியிலேயே பார்வை இழந்தவங்களுக்கு இந்த கண்தானத்தினால எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா பிறவியிலேயே பார்வை இழந்தவங்களுக்கு மூளைக்கு போகக்கூடிய நரம்போ இல்லைன்னா விழித்திரையில் தான் பாதிப்பு. அது வந்து நம்ம இந்த கண்தானத்தினால காப்பாற்ற முடியாது. கண்தானத்தில் யாரை காப்பாற்ற முடியும்னு சொன்னால் கருவிழியால் பாதிச்சிருக்கிறவங்க. அதுக்கு 3 கேட்டகரி இருக்குது. 3 காரணம் சொல்கிறேன். விபத்துக்கள்னால கருவிழி பாதிப்பு 1, நோய் கிருமிகள் தாக்குறதுனால பாதிப்பு 2வது, 3வது பாதிப்பு மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கி அதிகமாக மாணவர்கள் மத்தியில் இருக்கிற பாதிப்புன்னு சொன்னால் டெபிசிட் ஆஃப் விட்டாமின் ஏ, சத்து குறைவான ஆகாரங்கள் நீங்கள் சாப்பிட்றது தான். விட்டாமின் ஏயை பொறுத்தளவில் கீரை, மீன், முட்டை, கேரட், பப்பாளி இவை அனைத்துலேயுமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் சாப்பிட்றது இல்லை. லேஸு, ஸ்வீட்டு, பர்கர், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் சோடா புட்டி அளவுக்கு கண்ணாடியும் போட்டு பார்வை இழப்புக்கு அதிகமான காரணத்தை உருவாக்குறீங்க. அதனால் தயவு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா அது டெய்லி உங்களோட ஃபுட்டில் ஏதாவது ஒரு கீரை சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கருவிழியிலேருந்து அந்த பாதிப்பை நம்ம அவாய்ட் பண்ணலாம். சரியா? இனி அடுத்தது உடல் உறுப்பு தானம் பற்றி சார் தெளிவாக சொல்லிட்டார். முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, உடல் உறுப்பு தானம் வந்து 2 முறை. உயிரோடு இருக்கும்போது ஒரு முறை செய்யலாம். நம்ம உயிரோடு இருக்கும்போது சொன்னால் போர்ஷன் ஆட்டில் கொடுக்க முடியும், ஹார்ட்டை கொடுக்க முடியாது. உயிரோடு இருக்கும்போது கண்ணையும் கொடுக்க முடியாது, 2 கண்ணு கொடுக்க முடியாது. ஆனால் கிட்னி 2 தான் ஒன்றை கொடுத்துடலாம். சரியா? அதே மாதிரி பேங்க்ரியாஸில் ஒரு போர்ஷன், லிவரில் ஒரு போர்ஷன், அதே மாதிரி ஹார்ட்டில் வால்வு, நர்வ்ஸு, ஸ்கின்னு, போன், அது கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். எல்லாமே மொத்தமாக கொடுத்தா நம்மளால் இருக்க முடியாது. சரியா? எனிவே இதெல்லாம் வந்து உயிரோடு இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பிளட்டு வரையும் கொடுக்கலாம். அதற்கப்புறம் மூளைச்சாவு, பிரெயின் டெத்துனா அவர் வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் மூளை வந்து டெத்தாக இருக்கும். அவருக்கு உயிர் இருக்கும், ஆனால் அவர் என்ன செய்கிற ஆக்டிவிட்டீஸில் அவருக்கு எதுவுமே தெரியாது. வெண்டிலேட்டர் தான் வச்சுருப்பாங்க. வெண்டிலேட்டர் சப்போர்ட் இல்லைன்னா அவர் உயிர் அப்போவுமே பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நினச்சி சரி அவர் எப்படி நம்ம இறக்குறதோ எல்லாரையும் வாழ்க்கையில் அவர் வர முடியாதுங்கிற நிலைமை வந்தோடனே டாக்டர்ஸில் ஒரு 4 பேர் சஜஷன் கேட்பாங்க. அவங்களும் இல்லை இனி அவர் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னா அவரோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணும். இதுதான் இன்றைக்கி மெயினாக நடந்துக்கிட்டே இருக்குது. 8 பேருக்கு அவரை காப்பாற்ற முடியும். ஹார்ட்டை கொடுக்கலாம், லங்ஸ் கொடுக்கலாம், பேங்க்ரியாஸ் கொடுக்கலாம், ஹார்ட்டோட லிவரை கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி 8 பேருக்கு அவரால் உயிர் கொடுக்க முடியும். சரி, இனி இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய ஒரே தானம் பாடி தானம், அதாவது பாடி டொனேஷன். உடல் உறுப்பில் வந்து பாடி டொனேஷன் நம்ம கொடுக்குறோம். பாடி டொனேஷன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்குறோம். இறந்ததுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த பாடியை வந்து நம்ம மெடிக்கல் காலேஜிலுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான். அவங்க வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறதுக்காக அந்த பாடியை அவங்க யூஸ் பண்ணுவாங்க.
சரியா? அதுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பாடி டொனேஷன். ஏன்னா நம்ம தீக்கோ மண்ணுக்கோ கொடுக்கறதுக்கு பதில் அந்த பாடி அங்கே போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி கண்களை மட்டும் நாங்கள் எடுத்துருவோம். ஏன்னா கண்களுக்கு வந்து ஒரு 6 hours கூட எடுக்கிறதுனால அந்த மாதிரி நீங்கள் பாடி டொனேஷன் கொடுத்தா கூட ஐ மட்டும் நமக்கு முதலே நம்ம எடுத்துருவோம். சரியா? இன்றைக்கி ஒருவர் கண்தானம் செய்தால் 4 பேர் பார்வை பெறலான்னு சொன்னோம். 4 பேர் எப்படி பார்வை சொன்னால், இந்த கருவழியில் வந்து 5 லேயர் இருக்குது. அதில் மேலடுக்கு கீழடுக்குன்னு 2 அடுக்கு இருக்குது. மேலடுக்கில் 3 லேயர் வந்து ஒரே செட்டாக இருக்கும், 2 லேயர் வந்து பின்னாடி செட்டாக இருக்கும். இதை 2 பேருக்கு கொடுக்கறது மாதிரி 2013க்கு மேலே தான் இந்த சஜஷனை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதை 2 பேருக்கு இதை 2 பேர் கொடுத்தா 4 பேர் பார்வையிடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த கண்தானத்தில் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். இனி நம்ம வந்து இன்ட்ராக்ஷன், கேள்வி பதில் தான் வந்து இன்ட்ராக்ஷன், கேள்வி பதில். நான் கேட்கும்போது பதில் சொல்லி ப்ரைஸ் வாங்கும்போது எனக்கு லெஃப்டில் வரணும். ப்ரைஸ் கொடுக்குறவங்க இந்த ஃபேக்கல்ட்டிஸு உங்கள் பிரின்சிபல் எல்லாம் தான் கொடுப்பாங்க, இவங்க வந்து அந்த பக்கம். ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணை மூடிடக்கூடாது, ஏன்னா அது பிளைண்டு கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஸ்டெடியாக முடிக்கணும், சிரிக்கவும் செய்யணும். ஏன்னா இந்த ஃபோட்டோ காப்பி உங்களுக்கே தான் அதை கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு சந்தோஷத்தோடு இந்த நிகழ்ச்சியில் அட்டன் பண்ண மாதிரி இருக்கணும். சரியா? அடுத்து ஒரு ஆள் வந்து ஒரே ஒரு ப்ரைஸாக வாங்கணும். எல்லா ப்ரைஸையும் நீங்களே கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த விழிப்புணர்வு வந்து எல்லா வீடுகளுக்கும் போய் சேராது. 53 ப்ரைஸ் இருக்குது. 53 ப்ரைஸ் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா அது 53 வீடுகளுக்கு இன்றைக்கி சாயங்காலமே போய் எனது அவேர்னஸ் உங்கள் வீட்டில் போய் சேர்ந்துடும். ஏன்னா ஒவ்வொரு ப்ரைஸ்லையும் நான் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருப்பேன். நான் சொல்லக்கூடிய குரல் இருக்கலாம், இல்லை மகாபாரதத்தில் ஏதாவது வசனங்களாக இருக்கலாம். எனிவே அதை உங்கள் வீட்டுக்கு செல்லும்போதே கண்டிப்பாக கேட்பாங்க. மேக்ஸிமம் இது எந்த கடையில் வாங்கிட்டு வந்து கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம். ஸோ இதை வந்து இன்றைக்கி நாங்கள் காலேஜில் வச்சே டிபேட்டில் வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொன்னால் என்னோடய அவேர்னஸ் இன்றைக்கி ஈவினிங்கே உங்கள் வீட்டில் போய் சேர்ந்துடும். சரியா? அதுக்கு தான் மேக்ஸிமம் அந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஸோ இனி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா லிஃப்ட் யூர் ஹேண்ட்ஸ், கோரஸான பதில் சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் கையை உயர்த்துங்க. நான் யார்கிட்ட கேட்குறேனோ அவங்க தான் பதில் சொல்லணும். ஒரு ஆள் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு அடுத்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஆளுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்க வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு போட்டும். நீங்கள் வந்து 2வது முறை வரக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? ஆரம்பிச்சலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி. இந்த உலகத்தில் நீங்கள் எதை பார்க்கணுன்னாலும் உங்கள் வீட்டில்னாலும் சரி, இல்லை இந்த இடத்துல கூட என்ன கூட நீங்கள் பார்க்கணுன்னா கூட என் மேலே அது இல்லைன்னா உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா நமது கண்ணோட படைப்பு, இறைவனின் அற்புதமான படைப்பு நமது கண்கள். இந்த கண்களுக்கு வந்து ஒரு பொருளை பார்க்க வேண்டுமானால் அந்த பொருளுக்கு மேலே என்ன இருந்தால் அந்த பொருளை உங்களால் பார்க்க முடியும் என்பதான் முதல் கேள்வி. ஸோ கையை உயர்த்துங்க ஆன்சர் தெரிஞ்சால். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் சே. சொல்லுங்கள். லென்ஸு. லென்ஸ் தான் சொன்னீங்க. சிட்டம் ப்ளீஸ். சரியாக இருந்தால் அப்புறம் சொல்லுவேன். அனதர் ஆன்சர். தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள். அது சரி. எந்திரிங்க. வெளிச்சம். யூ ஆர் ரைட். ப்ளீஸ் கம் ஆன், வாங்க. நம்ம சாதாரண கண்ணால் எந்த பொருளை பார்க்க வேண்டுமானால் அந்த பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை நம்மளால் பார்க்க முடியும். தேங்க்யூ. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இறைவனின் அற்புதமான படைப்பு. அதே மாதிரி நீங்கள் எதை படிக்கணும்னாலும் சரி, நீங்கள் மொபைல் பார்த்தாலும் சரி, கணினி பார்த்தாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, வெளிச்சத்தில் உட்காந்து பாருங்கள். ஏன்னா வெளிச்சத்தில் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்ணோட ப்ரெஷர் அதிகரிப்புக்கான அந்த வாய்ப்பை நம்ம கிரியேட் பண்ணுறோம். சரியா? அடுத்த கேள்வி. நம்ம உடம்புல நாம் பிறந்தது முதல் மரணம் அடையும் வரை வளர்ச்சி அடையாத ஒரே ஒரு உறுப்பு இருக்குது. அந்த தம்பி முதல்ல கையை தூக்கணும். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். கையை தூக்குனா ப்ளீஸ் எந்திரிச்சிடணும். சொல்லுங்கள். சரி உட்காருங்க. அடுத்து இங்கே வேற யாராவது? சொல்லுங்க தம்பி. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். கண் சரியாக இருக்கலாம், மேபி கூப்பிட்றவங்கள. வேற சத்தம்மா. ஹார்ட். சிட்டம் ப்ளீஸ். சொல்லுங்க. ஐஸ். அது ஒரு கண்ணில் தமிழ் சொன்னார், நீங்கள் ஐஸ் இங்கிலீஷ் சொல்லியிருக்கீங்க. வேற 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 நம்ம உடம்புல நாம் பிறந்தது முதல் மரணம் அடையும் வரை வளர்ச்சி அடையாத உறுப்பு எது? ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமாக இன்னைக்கு அந்த உறுப்பு தான் தேவைப்படும். சொல்லுங்கப்பா. பிரைன். வேற? யூ ஆர் ரைட்.
கமான். கண்ணோட கருவிழி என்பது சரியான ஆன்சர். கண்ணன் சொன்னா தவறு. அந்த கண்ணு, கோழி கண்ணு, குருவி கண்ணு மாதிரி பல ஷேப்ல இருக்கும். ஆனால் கருவிழி என்பது யூனிவர்சிட்டியில் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து 5 வயசு குழந்தையோட கண்களை கருவிழி எடுத்து 50 வயசாளுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம். 90 வயசில் ஒரு தாத்தாண்டு கருவிழி எடுத்து 5 வயசு குழந்தைங்க நம்மளால டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம் அந்த கருவிழினால். சரியா? ஸோ அது வந்து வளர்ச்சி அடையாது. இன்னொரு அடுத்த கேள்வி என்னென்னா, அதோட நிறத்தை நம்ம 10th படிக்கும்போது படித்தோம். அந்த கருவிழிக்கு என்ன நிறம் அப்படிங்கிறத 10th படித்தோம். எனிபடி எல்ஸ் அதோட நிறம் என்ன? அந்த அது இங்கேயே காட்டினோம். இங்கேயே அந்த வீடியோ கிளிப்பிங்கில் கருவிழியோட நிறத்தை காட்டினாங்க. என்ன கலர்? அதுக்கு ஒரு உதாரணத்தோடு காட்டினோம். ஸ்டாண்ட் அப், லாஸ்ட் பாயிண்ட். ப்ளூ மேபி சரியா இருக்கலாம். வேற சத்தமா? பிரவுன், yellow, வேற ரெட்டு. எல்லா கலரும் சொல்லுங்க, ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ஒயிட். ஒயிட். வேற நான் சொல்ல கேளுங்க. சரி, வெயிட் 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 வெயிட். இப்போ உங்களுக்கு கருவிழியை நான் எதோடு கம்பேரிசன் கொடுத்தேன்? இது ஒரு கேள்வி. அந்த கேள்வி நிற்கட்டும். கருவிழியை இந்த படம் நான் உங்களுக்கு போடும்போது ஒரு இதால கம்பேரிசன் கொடுத்தேன். கருவிழி என்பது இது போன்று சொல்லுங்க. வாட்ச், வாட்சோட கிளாஸ். ஸோ வாட்சோட கிளாஸ் என்பது சரி. நீங்க உங்களுக்கு உண்டு. நீங்க அடுத்தா சொல்லுங்க. இப்போ ஆன்சர் சொல்லுங்க. வாட்சோட கிளாஸ் மாதிரி நம்ம சொல்லியாச்சு. சொல்லுங்க. டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்ன கலர்? அப்படின்னா என்ன கலர்? டிரான்ஸ்பரண்ட். சொல்லுங்க. நோ கலர். யூ ஆர் ரைட். வாங்க இங்க வாங்க. there is no color. ஏன்னா வாட்சோட அந்த ரிச் வாட்சோட கிளாஸ் மாதிரி தான் சொல்லிட்டேன். ரிஸ்ட் வாட்சோட கிளாஸுக்கு ஏதாவது கலர் இருக்கா? there is no color. அதே மாதிரி தான் அந்த கருவிழிக்கு கலர் இல்லை என்பது சரியானது இல்லையா? இனி அடுத்தது, ஏன் அதற்கு கலர் இல்லை அப்படிங்கிற காரணம் இருக்குது. அது நீங்கள் 10th படிச்சிங்க. ஏன்னா அதில் வந்து அது வந்தாச்சுன்னா கலரே வேரியேஷனாக இருக்கும். ஸோ எதனால் அதற்கு கலர் இல்லை அதே உறுப்புக்கு? காரணம் சொல்லியாச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். anybody else? சொல்லுங்க. மைக்கில் சொல்லலாம். மைக்கில் சொல்லுங்க. சார், once more question repeat please. சொல்றேன். அதாவது முதல்ல வந்து கருவிழி வளர்ச்சி அடையான்னு சொன்னோம். அடுத்து கருவிழிக்கு கலர் இல்லைன்னு சொல்லிட்டோம். அந்த கருவிழிக்கு ஏன் கலர் இல்லை, அதுக்கான காரணம் என்ன? அதுதான் கேள்வி. anybody else? இதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்காது, அது பார்க்க வேண்டாம். சொல்லுங்க. டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. என்ன காரணம்? கரெக்டுப்பா, டிரான்ஸ்பரண்ட் கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன், எதனால் அதுக்கு கலர் இல்லை? இப்போ அது கலர் இருந்தால் என்ன ஆகும்? அப்போ அதில் என்ன இல்லை? எல்லா உறுப்புக்கும் இருக்குது, அந்த உறுப்புக்கு இல்லை. சொல்லுங்க. சைலண்ட். blood. There is no blood circulation. You are right, please come on. வாங்க. இருந்தா பார்க்கறது எல்லாம் ரெட் கலரா தான் தெரியும். மற்ற கலரை நம்மளால ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. வாங்க. இப்போ நம்ம வந்து கருவிழியை வந்து உங்களுக்கு இந்த ரிஸ்ட் வாட்சோட கிளாஸோட கம்பேரிசன் கொடுத்தேன். அப்போது இப்போ இவங்களை பார்த்தா மெரூன் கலரில் இருக்குது அவங்களோட கருவிழி. இங்கே பிளாக்காக இருக்குது, பர்பிள் கிரேயாக இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு கலர்ஸ் இருக்குது இல்லையா? இப்போது என்னென்ன வாட்சுக்கு கிளாஸுக்கு கலர் இல்லைன்னு தெரியும். அதுக்கு கலர் கொடுக்கறது எது? பின்னாடி இருக்கிற டயல். சரிதானே? அப்படின்னா நம்ம கருவிழிக்கு கலர் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் அதுக்கு பின்னாடியே இருக்குது. அதன் பெயர் என்ன? இது 10th படித்தோம். anybody else? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் சே ஆன்சர் சொல்கிறவங்க. கருவிழிக்கு நிறம் கொடுக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ்
Anybody else? சொல்லுப்பா. ரெட்டினா. நோ வேற. கருவிழிக்கு நிறம் கொடுக்கக்கூடிய அந்த தம்பி கொடுங்க மைக்கு. கரெக்டாக சொல்லணும், அது இல்லை. வெள்ளைங்கிறது அது கலரு. நான் சொன்ன அந்த பார்ட்ஸோட பேர் சொல்லணும். Anybody else? சொல்லுங்க. ஐரிஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ப்ளீஸ் கமெண்ட் வாங்க சீக்கிரம். ஐரிஸ் கருவிழிக்கு நிறம் கொடுக்கக்கூடிய பார்ட்ஸ் ஐரிஸ். கண்களுக்கு நம்ம இப்போ உங்களெல்லாம் பார்க்குறோம்னா உங்களோட மேலே உள்ள ஒளியைத்தான் நம்ம விழித்திரைக்கு கொண்டு பாஸ் ஆகுது. அப்போ அந்த விழித்திரையில் போய் படம் பதியணும்னா வெளிச்சத்தை ஒரே சீராக அனுப்பணும். இப்போ சூரியன் காலையில் ஒரு கலர் நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கும், மத்தியானம் வேறு வெளிச்சமாக இருக்கும், அதே மாதிரி ஈவினிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம உள்ளே போகும்போது ஒரே சீராகத்தான் போகும். அந்த மாதிரி சீராக அனுப்பக்கூடிய அந்த உறுப்பின் பெயர் என்ன? லென்ஸு. நீங்கள் சேம். வேற anybody else? கண்களுக்கு ஒளியை சீராக அனுப்பக்கூடிய, அதாவது மேக்சிமம் போய் லென்ஸில் பதிஞ்சு நேராக விழித்திரையிலையும் போகும் அந்த ஒளி. anybody else? யாருக்கா தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கோங்க. பியூஃபல் தான் அந்த ஒளியை சீராக அனுப்பக்கூடிய அந்த உறுப்புங்கிறது பியூஃபல். சரியா? சரி, இனி அடுத்தது ஜென்ரலாக 2 கேள்விக்கு வருவோம். அற்புதமான ஐப்ரோஸ், இதன் வேலை என்ன? கேர்ள்ஸ் சொல்லுங்க. இந்த ஐப்ரோஸ் எதற்காக உங்களது இறைவனின் அற்புதமான ஒரு படைப்பு இது எதற்காக? தூசி இங்கே இருந்து எப்படி விழும்? அப்போ அங்கே என்ன விழும்? யோசிச்சு பாருங்க. அங்கேருந்து என்ன வரும், என்ன விழும்? சொல்லுங்க. நீங்கள் எந்திரிங்க. வியர்வை இங்கே வருது. ஏன்னா வியர்வை உப்புச்சத்து நிறைஞ்சது. இந்த வியர்வை நம்ம கண்ணுக்குள்ளே போச்சுன்னா பார்வை இழப்புக்கான வாய்ப்பை உருவாக்குது. அது வராமல் இருக்கக்காகத்தான் அற்புதமான இந்த பிரிட்ஜை கொடுத்துருக்கான். ஆனால் கல்லூரிக்கு வந்தால் உடனே இந்த பிரிட்ஜு டேமேஜ் ஆகிடுது, எல்லாம் கம்பி ஆயிடுது. மேக்ஸிமம் அதை உடைக்காமல் இருங்க. ஏன்னா இது உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஃப்ரம் சொட்டிங்காக தான் அதை யூஸ் வச்சுருக்கோம். அது இருந்தால் தான் உங்களோட பார்வை தெளிவாக இருக்கும். அதனால் அதை கட் பண்ணுறதை விட்டுருங்க. லைட்டாக பெயிண்ட் அடிக்கலாம், அதுக்குள்ளே மட்டும் அடிங்க. கண்களை ஈரப்பதமாக வைக்கக்கூடிய அந்த உறுப்பின் பெயர் என்ன? கண்களை ஈரப்பதமாக வைக்கக்கூடிய உறுப்பு. ஏன்னா கண்கள் ஈரப்பதமாக இருந்தால் தான் இது எங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட்ரோனேஷனுக்கு அந்த இதுக்கு மாற்றி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது ட்ரை ஆச்சுன்னா இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ரீப்ளான்டேஷன். சரியா? சொல்லுங்கள் பார்க்கலாம். anybody else? கண்களை ஈரப்பதமாக வைக்கக்கூடிய உறுப்பின் பெயர் என்ன? ஈஸியான கேள்வி தான் கேட்டிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். அது அடிக்கடி உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை விட லாக்ரிமல் கிளாண்ட் அது பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் சொல்லிட்டீங்க, கரெக்டாக வந்துடும். இதோட பேர் என்னன்னு கரெக்டாக சொன்னால் கரெக்டாக தெரியும். அவர்கிட்ட கொடுங்க. அவர் தெரியும், சொல்லுதான் பார்ப்போம். அதோட பேர் என்ன? தம்பி, உங்கள் பேரை கேட்கல நான். சொல்லுங்க. அதுக்கு பேர் என்ன தமிழில்? இமை. வாங்க, வெளியே வாங்க. ஆக கண்களை ஈரப்பதமாக வைக்கிறது இமைகள் சொல்லிட்டோம். இனி ஒரு ஜெனரல் கேள்வி. அந்த இமைகள் உங்களுக்கு எப்படி செயல்படுகின்றன அப்படிங்கிறத சொல்லணும். ஆனால் ஸ்கூலில் படிக்கும்போது தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் ஸ்கூலில் படிச்சிங்க, அது தியரி. நான் கேட்குறது ப்ராக்டிக்கல். ரியலாகவே உங்கள் இமை எப்படி வேலை செய்கிறத கரெக்டாக சொல்லணும். யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். கேட்குதா இல்லையா? அப்போ அந்த மைக்கு தான் பிரச்சனை. உங்களை யாரும் பின்னாடி உட்கார சொன்னால், நாங்கள் முன்னாடி உட்காருன்னு சொன்னால் நீங்கள் பின்னாடி போய் உட்காந்து எப்படி கேட்கும்?
ரெடி? சொல்லுங்க பார்க்கலாம். செய்கிறது உங்களது இமை எப்படி வேலை செய்கிறது? அதான் கேள்வி. சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துறேன். ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தா வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. எல்லாரும் என்ன செய்வீங்கன்னா, உங்கள் விரல் எடுத்து, கிளாஸ் போட்டால் கிளாஸை கட்டிட்டுக்கோங்க, உங்கள் விரல் எடுத்து மேலுமே அப்படி எல்லோரும் மேலாக்க பிடிங்க. ஏன்னா இதுக்கு ப்ரைஸ் வந்து 5000 ரூபா. இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபால் 2500 ரூபா, பாலிடெக்னிக் பிரின்சிபால் 2500 கொடுப்பாங்க. மொத்தம் 5000 ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இந்த இந்த மேலாக்க இதை தூக்குங்க. தூக்கிட்டு கீழே இருக்கிற இமையை வந்து டச் பண்ணக்கூடாது. இப்போ கீழே இருக்கிற இமையை வச்சு நீங்கள் மூடணும். மூடுறவங்க மேடைக்கு வாங்க. எல்லாத்துக்கும் 5000 ரூபா. anybody else? ரெடி 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 அப்படி நின்ற போது, ஏன்னா யாருக்குமே மூடாது. என்ன காரணம் சொன்னீங்கன்னா, நமது மேலுமை மட்டும்தான் செயல்படுமே தவிர கீழுமை நமக்கு செயல்படுவதில்லை. இது ஒரு கர்டன், ஒரு ஸ்க்ரீன் மாதிரி மேலேருந்து கீழாக்க வந்துட்டு அப்படி மேலாக்க போயிடுது. கீழே இருக்கிறது வந்து கான்ஸ்டன்ட். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கேயா போனீங்கன்னா டாக்டர் இப்படி தான் பார்ப்பார் இல்லையா? அதாவது ஏதாவது அது கலர் வேரியேஷன் இருக்கா, ஏன்னா அதை வச்சு பிளட் சர்க்குலேஷன் இருக்கா, ஈரப்பதம் இருக்காது, அவர் இங்கே தான் பார்ப்பார். இதை தூக்கி பார்க்க மாட்டார். சரியா? ஆக அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணக்கூடிய எது வேலை செய்யுது? நமக்கு எது வேலை செய்யுது? இமைகள் தான். இமைகளில் மேலுமை மட்டும்தான் நமக்கு வேலை செய்யுது. சரியா? இனி அடுத்தது வந்து அதுக்கு பின்னாடி லென்ஸுங்கிற ஒரு பார்ட்ஸ் இருக்கும். இது வந்து பின்னாடி இருக்கவங்களோ அதை கரெக்டு பொசிஷனில் கொண்டு மாற்றி விழித்திரையில் கொண்டு பதிய வைக்கிறது அதோட வேலை. இப்போ நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது, விழித்திரையில் கொண்டு போய் படம் பதிஞ்சாதான் அங்கேருந்து மூளைக்கு ஒரு நரம்பு வழியாக போய் இது யாருங்கிற ஐடென்டிஃபிகேஷன் காட்டுறதெல்லாம் அப்புறம் தான். இப்போ நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது, விழித்திரையில் 2 டைப் ஆஃப் செல்கள் இருக்கும். அவை ஏதெல்லாம்? விழித்திரையில் காணப்படும் 2 வகையான செல்கள் இருக்கு. அவை சொல்லுங்க சொல்லுங்க. குட்டி செல்கள், கூம்பு செல்கள். சரியா சொல்லிட்டீங்க. வாங்க, கமான். சரியான ஆன்சர். அந்த கூம்பு செல்களின் வேலை என்ன? இதை நீங்க 10th படிச்சிருக்கீங்க. கூம்பு செல்கள் நமக்கு என்ன உதவி செய்கிறது? தட் இஸ் கோன் செல் என்ன வேலை செய்கிறது? யாருக்கா தெரியுமா? கோன் செல்லின் வேலை என்ன? anybody else? தெரிஞ்சுக்கோங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸின் கலரை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய செல் அந்த கோன் செல்லு தான். அந்த செல்லு வேலை செய்யலைன்னா நம்ம எதையுமே நிறங்களாக பார்க்க முடியாது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்களை கலர் பிளைண்ட்னஸ் இல்லை என்றால் நிறக்குருடர்கள் என்று சொல்வார்கள். ஏன்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் பார்க்க உதவக்கூடிய செல்லு தான் அந்த கோன் செல். இனி அடுத்தது அந்த ரேட் செல் என்ன செய்ய தெரியுமா? இரவு நேரத்திலும் வெளிச்சம் கம்மியாக இருக்கிற நேரத்திலும் பார்க்க உதவக்கூடிய செல்லு தான் ரேட் செல். அது வேலை செய்யலைன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நமக்கு கண்கள் தெரியாது. தட் இஸ் மாலை கண் நோயலக, இல்லைன்னா நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ செல்களை பற்றி சொல்லிட்டாச்சு. இனி அந்த விழித்திரையிலேருந்து மூளைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நரம்பு. இப்போ நம்ம டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கனெக்ஷனில் 1000 சேனல் பார்ப்போம். அதே மாதிரி தான் அந்த லைன் வழியாக, அந்த நரம்பு வழியாக கோடிக்கணக்கான இது பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த நரம்பின் பெயர் என்ன? கேபிள் டிவிக்கும் மேக்ஸிமம் அதை பேர் தான் இருக்கும். அந்த நரம்பின் பெயர் என்ன? மேலே கொண்டு போய் சேர்க்க, மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது யாருக்கா தெரியுமா? யூ ரைட், ஆப்டிக் நர்வ்ஸ். ஆப்டிக் நர்வ்ஸ். இனி அடுத்தது, இப்போ நம்ம வந்து இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் நிற்கட்டும். ஏன்னா மெகா ப்ரைஸ் எனக்கு கேட்கணும். 2 பேருக்கு நான் மெகா ப்ரைஸ் கொடுக்கணும். மெகா ப்ரைஸ் வாங்குறவங்கள நாளைக்கு காலையில் நியூஸ் பேப்பரில் நீங்கள் இடம் பெறணும். நேற்றுக்கு நான் எம்ஜிஆர் காலேஜில் நடந்த ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி காலையில் தினமணியில் வந்து ஒரு பொண்ணு அப்படி ஃபோட்டோ, ப்ரைஸ் வாங்குற மாதிரி ஃபோட்டோ இன்றைக்குள்ள நியூஸ் பேப்பரில் இருக்குது, தினமணியில் வந்திருக்கு. சரியா? எனிவே அதே மாதிரி வரக்கூடியதான் இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். 2 பேரை நான் செலக்ட் பண்ண போகிறோம். அந்த 2 பேரும் மெகா ப்ரைஸ் வாங்குறவங்க தான். மேக்ஸிமம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ மெகா ப்ரைஸுக்கான கேள்வி,
ஃபஸ்ட்டு கேள்வி, ஒரு அந்த விழி காட்டும் படலங்கிற பார்க்கும்போது ஒரு பையன் வந்து ஒரு பேக் செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நதிக்கரை ஓரமாக ஒரு பேக் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அந்த பேக் செய்யும்போது நான் பின்னாடி இருந்து குரல் கொடுப்பேன், சுற்றுப்புற சூழலின் பாதுகாப்பு முறையின் ஒன்றாக டேஷ் பையை நாம் யூஸ் பண்ணுகிறோம் அப்படின்னு நான் சொல்வேன். இதை திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட கருவிழியும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு சொன்னேன். தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை நான் எதோடு போய் கம்பேரிசன் கொடுக்குறேன், அதோட விளக்கத்தோடு சொன்னால் உங்களுக்கு மெகா ப்ரைஸ். சுற்றுப்புற சூழலின் பாதுகாப்பு முறையின் ஒன்றாக டேஷ் என்ன பையங்கிறத நீங்கள் சொல்லணும். எதை மாற்றி வைக்கிறோம் எது போல் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். கையை உயர்த்துங்க பார்க்கலாம், ஆன்சர் தெரிஞ்சவங்க. இதில் ப்ரைஸ் வாங்கினவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த கேள்விக்கு மட்டும், மெகா ப்ரைஸுக்கு மட்டும். ஏற்கனவே ப்ரைஸ் வாங்கினாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே என்ன கம்பேரிசன் கொடுக்குறேன்? எனிபடி எல்ஸ்? சொல்லுங்கள். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். சொல்லுங்கள். காகிதப்பை சரியான ஆன்சர். இப்போ நம்ம என்ன செய்கிறதா நான் சொல்கிறேன். சுற்றுப்புற சூழலின் பாதுகாப்பு முறையாக காகிதப்பையை யூஸ் பண்ணுறோம். எதுக்காக? திருப்பி அதை என்ன செய்யலாம்? அமைதி, அவர் சொல்லுவார். சொல்லுங்கள். ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ இதை நான் எதோடு போய் கம்பேரிசன் கொடுக்குறேன்? இதில் சத்தமாக சொல்லுங்கள். கருவிழியோடு போய் கம்பேரிசன் கொடுக்குறேன். சரிதானா? ஸோ நம்ம கருவிழியை நம்ம மறுசுழற்சி பண்ணுறோம். எது மாதிரி? காகித பையை நம்ம ஒரு இதில் கொண்டு போட்டால், முன்னாடி இல்லைங்க, இன்றைக்கி பாருங்கள், சைலண்ட். இன்றைக்கி வந்து ஒரு காகித கழிவு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கூப்பிடுவேன். அதாவது இன்றைக்கி காகித கழிவுன்னு சொன்னால் வெயிட், அதாவது நீங்கள் பாருங்கள், சாதாரணமாக ஒரு மீனோ கருவாடோ ஒரு பேக்கில் வாங்குகிறோம். மீனோ கருவாடோ நம்ம சாப்பிட்டு பேக்கை தூக்கி என்ன செய்வோம்? ஃப்ரிட்ஜில் பத்திரமா வச்சுருப்போம். அப்படி தானே? காகித பை பத்திரமா வைக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? மீனோ கருவாடோ வந்தால் என்ன செய்வோம்? அதை வெளியதுக்கி போடுவோம். ஆனால் வெளியதுக்கி போட்ட பேக் அங்கே கிடக்காது. அதை ஒரு ஆள் என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு சாக்கில் அள்ளி போகிறது நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் எங்கே கொண்டு வரேன்னா அதை கொண்டு இடைக்கி போட்டு அவர் காசாக்கிடுவார். அங்கே என்ன நடக்கு? அதை காகித அந்த ஆலைக்கு ஆரம்பித்து அதை அரைச்சி கூழாக்கி எழுதுறதுக்கு உங்களுக்கு புது பேப்பராக வந்தது. ஸோ ரீசைக்கிள் முறையில் அங்கே பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் இந்த கருவிழியை இறந்ததுக்கப்புறம் 4 பேரின் பயன்பாட்டிற்காக நீங்கள் எல்லோரும் செய்யலாம். அதுக்காக தான் கம்பேரிசன் கொடுத்தேன். ஸோ மெகா ப்ரைஸ் அவருக்கு போயிடுச்சு. இப்போ கேர்ள்ஸுக்கான ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு மெகா ப்ரைஸ் பாய்ஸ்க்கு வந்து அடுத்த கேள்வி உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய சினிமாலாம் பார்க்குறதுனால சினிமாக்காரங்கிட்ட கேட்குறேன். இங்கே வந்து பாக்யராஜ் சார் ஒரு சஜஷன் சொன்னார், இதெல்லாம் செஞ்சால் கூட ஆகாது அப்படின்னு சொன்னார். அடுத்து மனோபாலா சார் வந்து இதெல்லாம் செஞ்சால் கூட போகாது, கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்லி வைக்கணும் அப்படின்னு தெளிவாக சொன்னார். இதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல நீங்கள் எந்திங்க, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். சொல்லுங்கள். ப்ரைஸ் வாங்கிட்டீங்களோ? சொல்லுங்கள். ஃபேமிலியோட சப்போர்ட்டு வேணும். அடுத்து சொல்லுங்கள். இப்போ நான் சொல்ல கேளுங்க, ஒரு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்க வீட்டில் இருக்கிறவங்க சம்மதம் இருந்தால் போதும் என்பது தான் கரெக்டான ஆன்சர் தான். இப்போது உங்கள் தாத்தா இருக்காரா? சரி, தாத்தா இறந்துட்டார். தாத்தா இப்போ இறக்குறான்னு வச்சுக்கோங்க. தாத்தா வந்து எழுதி வைக்கலை, அவர் பதிஞ்சு வைக்கலை. ஆனால் தாத்தாவின் கண்களை அவர் எழுதி வைக்கலைன்னா உங்களால் கொடுக்க முடியுமா? கரெக்டாக சொல்லணும். நான் இங்கே அதான் கேள்வியை கேட்குறேன். இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஃபேமிலி சப்போர்ட் கரெக்டு, நான் கேட்குறேன் அது இல்லை. இறந்தவரோட சம்மதம் தேவையா இல்லையா? ஃபேமிலி சம்மதம் ஓகே, நான் சொல்கிறேன், இல்லைன்னு இல்லை. அதை மட்டும் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து உங்களுக்கு மெகா ப்ரைஸ். நீங்கள் ஆன்சர் கரெக்டாக தான், நீங்கள் அதான் அந்த படம் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுவீங்க. உறுதிமொழியை அவர்கள் எடுத்தால் கூட இப்போ சொல்லுங்கள். ஏன்னா அந்த ப்ரைஸ் உங்களுக்கு தான் வரணும், அதுக்கு தான் வேகமாக கேட்குறேன். உறுதிமொழிகள் இவர்களெல்லாம் செஞ்சால் கூட என்ன படாதுன்னு அவர் சொன்னார். இப்போ சொல்லுங்கள். நீங்கள் ஆன்சர் சொல்லி பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் முன்னாடி வாங்க, அங்கே கேட்க மாட்டேங்குது, இங்கே வாங்க. உங்கள் சம்மதம் தேவை. நான் கேட்குறது இறந்தவரின் சம்மதம் தேவையா?
வீட்டில் ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி கையெழுத்து வைப்பார் அதைத்தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. வேண்டாம் இல்லையா? அப்போ என்னென்னா இறந்தப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம சம்மதம் கேட்க முடியாது. அவர் எழுதி வைக்க வேண்டியதே இல்லை. நம்ம யாரோட சம்மதம் போதும். வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் நினச்சா அந்த இறந்தவரின் சம்மதம் இல்லாத எம்எல்ஏ அவரது கண்களை நாம் தானமாக கொடுத்துடலாம். புரியுதா? ஸோ இந்த 2 பேருக்கு மெகா பிரைஸ் கொடுத்துட்டு அடுத்த கேள்விக்குள்ள வருவோம். அடுத்த 2 ஜெனரல் கேள்வி. 2 ஜெனரல் கேள்வி கேட்குறேன். 1.5 வயசில் பார்வை இழந்தார், 1.5 வயசில் கேட்கும் திறனையும் இழந்தார், பார்வையற்றவர்களுக்காகவே தனது வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தார். யார் அந்த அம்மையார்? சொல்லுங்க பார்க்கலாம். 1.5 வயசில் சொல்லுங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். மதர் தெரேசா. சிறுவன் ப்ளீஸ். அந்த அம்மாவுக்கு பார்வையெல்லாம் தெளிவாக இருக்குது. வேற நான் கேட்குறது 1.5 வயசில் பார்வை இழந்தவங்க, 1.5 வயசில் கேட்கும் திறனையும் இழந்தவங்க, பார்வையற்றவர்களுக்காகவே தனது வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தாங்க. என்னபடி எல்ஸ்? இன்றைக்கி லைன்ஸ் இந்த இயக்கத்தில் கண்தானம் மட்டும் கிடையாது, அந்த பார்வை இழப்புக்காக செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அந்த அம்மையார் கிரியேட் பண்ணது தான். அந்த அம்மையாரின் பெயர் தெரிஞ்சுக்கோங்க, ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லர் தான். என்னோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துருக்கா நீங்கள், அங்கே பாருங்கள். என்னோட வால் போஸ்டில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த அம்மையார் தான் ஹெலன் கெல்லர். ரெடி? இனி அடுத்தது 3 வயசில் பார்வை இழந்தார். பார்வை இழந்தவர்கள் படிப்பதற்கான வழிமுறையை கண்டுபிடித்து கொடுத்தார். அவரது பெயர் என்ன? பார்வை இழந்தவங்க படிக்கக்கூடிய மெத்தடே அந்த பேரில் தான் இருக்குது. anybody else? சொல்லுங்க. அங்கே யாராவது சத்தங்க கரெக்டாக சொன்னாங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் சே. ஆன்சர் தெரிஞ்சால் கரெக்டாக எழுதி சொல்லுங்க. பார்வை இழந்தவர்கள் படிப்பதற்கான மெத்தட் என்ன? அதான் கேள்வி. சரி, தெரிஞ்சுக்கோங்க. பிரெய்லி மெத்தட் கண்டுபிடிச்சவர் லூயிஸ் பிரெய்லி. அதான் ஆன்சர். லூயிஸ் பிரெய்லி கண்டுபிடிச்சவர். அந்த மெத்தட் வந்து பிரெய்லி மெத்தட். சரி, இனி வந்து கேள்வி வந்து இனிமே அடுத்த கேள்வி என்னன்னா க்ளூ கேள்வி நான் கேட்க போகிறேன். க்ளூ கேள்வின்னு சொன்னால் யாருமே கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்து எழுப்பி விட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்டு ஆன்சர் வர்ற வரைக்கும் நான் குழு கொடுத்து அவங்கள வர வைக்க தான் இதில் முதல்ல சிறப்பான கேள்வி. சரியா? முதல்ல அந்த சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. 2வது செகண்ட் ஒன் நீங்கள் தான் வழியே வாங்க. இங்கே வாங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதல் கேள்வி, உலக நாடுகளில் அதிகமாக கண்தானம் பெற்றுத்தரக்கூடிய நாடு எது? இது உங்களுக்கான கேள்வி. குழு கொடுக்க போகிறேன். குழுவை கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம நம்ம இந்தியாவோட படம் நம்ம வரைஞ்சோம்னா அந்த இந்தியாவோட படத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு அது. சுற்றி கடல் நீரால் கவர்ந்த நாடு. அமைதி அமைதி சொல்லுங்கள். ஸ்ரீலங்கா. வாங்க. யூஆர் ரைட். உலக நாடுகளில் அதிகமாக கண்தானம் பெற்றக்கூடிய நாடு ஸ்ரீலங்கா. இப்போ உங்களுக்கான கேள்வி. உலக நாடுகளில் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் ப்ரைஸாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எந்த ஸ்டேட்? அதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்தியாவில் ஃபஸ்ட் ப்ரைஸாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எந்த ஸ்டேட் கண்தானத்தில்? சரி, உங்களுக்கு குழு கொடுக்குறேன். இந்த ஸ்டேட்டில் ஒரு சிஎம்மாக இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் அவார்டு அவர் கொடுத்தார். அந்நேரம் அவர் சிஎம்மாக இருந்தார் 2013. இன்றைக்கி நம்ம நாட்டில் உன்னதமான ஒரு பொசிஷனில் இருக்கார். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர். இன்று டெல்லி கோட்டையில் முந்தா நாள் வந்து சுதந்திர கொடியை ஏற்றியவர் அவர் தான். விஜயா டெல்லியில் அவர் விஜய் ஏற்றுறாரு. அது இல்லை. இனி அடுத்த குழு குழு கொடுக்குறேன். இனி அடுத்த குழு என்னென்னா, நம்ம ராத்திரி நம்ம கையில் 1000 ரூபா நோட்டு 500 நோட்டு எல்லாம் பாக்கெட்டில் வச்சுருந்தோம். காலையில் எந்திரிச்சா உடனே அது செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. இதை கண்டுபிடிக்க இவ்வளோ படாப்பா, நானே ஒரு 50 சொல்லிட்டேன். சரி ரைட். சரி, மோடிஜிங்கிறது கரெக்டு. ஆனால் அங்கே வந்து நான் கேட்குறது இல்லை. நான் என்ன கேட்டேன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் ஃபார் ஐ டொனேஷன் இன் இந்தியா எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டேன். அவர் அந்த ஸ்டேட்டில் சிஎம்ங்கிறதுக்கு கரெக்டு.
இப்போ நீங்கள் அவர் எந்த ஸ்டேட்டில் சிஎம்மாக இருந்தாரோ அந்த ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் ஹைட் டொனேஷன். எந்த ஸ்டேட்டில் சிஎம்மாக இருந்தார்? சரி, அதுக்கு ஒரு குழு கொடுக்குறேன். முதல் எழுத்து ஜி ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேட்டு சொல்லுங்க. ஜி சொல்லுங்க. குஜராத். வாங்க. உடல் உறுப்பு தானத்தில் எந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது? முதல்ல வந்து கண்டானத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக இருக்கிறது எது? குஜராத். இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது உடல் உறுப்பு தானத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸாக இருக்கக்கூடியது எந்த ஸ்டேட்? அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. குழு நான் கொடுக்குறேன். இந்த ஸ்டேட்டை பொறுத்தளவில் பாரம்பரிய ஆட்சி மாறி சினிமா வழியாக வந்தவர் ஆட்சி செய்யும் அந்த ஸ்டேட்டு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் அந்த உறுப்பு. தமிழ்நாடு. வாங்க வெளியே. உலக நாடுகளில் ஃபஸ்ட்டு பிளேஸை சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஹைட்ரோடேஷன் சொல்லிட்டாங்க. செகண்ட் பிளேஸ் ஃபார் ஹைட்ரோடேஷன் இன் இந்தியா எந்த ஸ்டேட்? அதுதான் உங்களான கேள்வி. இந்த ஸ்டேட்டில் தான் மேக்சிமம் முதல்ல சொன்ன ஸ்ரீலங்காவிலையும் அதே மாதிரி இந்த ஸ்டேட்லேயும் பேசுகிற மொழியில் பாதி பேர் ஒரே மொழியை பேசுவாங்க. சரியா? இனி அடுத்தது அநேகமாக அந்த ஸ்டேட்டில் தான் நீங்களும் இருக்கலாம். ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்க நீங்கள். அப்போ எந்த ஸ்டேட்டில்? நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்க? கிருஷ்ணகிரி ஸ்டேட்டா? தமிழ்நாடு. கமான் வாங்க. சரி, அந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்னைக்கு கண்டானத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வாங்க. வெளியே வாங்கப்பா. நீங்கள் அப்படி வச்சிருக்கிறாள். வெளியே வாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவர் வந்து நம்ம ஸ்டேட்டை சொல்லிட்டாரு. ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அதுக்கு தான் உங்களுக்கு குழு கொடுக்க போகிறேன். கொடுக்கலாமா? அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் நானே வந்திருக்கேன். மாணவ மாணவிகள் எனக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணது அந்த டிஸ்ட்ரிக்டில் தான். சிவகாசி டிஸ்ட்ரிக்ட் ஆகும்போது நான் கூட சொல்கிறேன். இப்போதைக்கு அது டிஸ்ட்ரிக்ட் ஆகலை. ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் அந்த ஊர் இருக்குது. அது உண்மை. சரியா? சரி, உங்களுக்கு இன்னும் அடுத்த குழு கொடுத்துறேன். கர்ம வீரர் காமராஜர் பிறந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் அவர் பிறந்தார். உங்களுக்கு அதிகமாக தெரியும். நிறைய வாணிஜ்யங்கள், அதாவது நிறையா நீங்கள் சொல்லக்கூடாது, இங்கே சொல்லுங்கள். தெரியுமா? சரி, உங்களுக்கு குழு கொடுத்துறேன். அந்த டிஸ்ட்ரிக்டோட முதல் எழுத்து வி. வி ஆரம்பிக்கிற வி. இரண்டாவது எழுத்து ஐ. விருதுநகர். வாங்க. ஏன் பயப்படுறீங்க? விருதுநகர். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் ஹை டொனேஷன் டிஸ்ட்ரிக்டில். இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிறத விட்டுங்க. முன்னாடி புராணத்தில் கண்டானத்திற்கு வித்திட்டவர் யார்? அது உங்களுக்கு கேள்வி. புராணத்தில் கண்டானத்திற்கு வித்திட்டவர் யார்? இவரை பற்றி என்ன சொல்லணும்னா, இவர் ஒரு வேடன். இவர் தனது சிவனோட லிங்கத்தில் கண்களில் ரத்தம் வடிஞ்சா உடனே தனது கண்கள்லேருந்து அதை ஒரு கண்ணை குத்தி எடுத்து கண்ணை அதில் அப்பி வச்சார். சிவனுக்கே அப்பி வச்சார். கண்ணை அப்பி வச்சனால அவருக்கு பேர் என்ன பேர்? கண்ணை அப்பி வைத்தார். ரெண்டு பேரை சொல்லுங்க, கூட்டி பாருங்க, கரெக்டாக அந்த பேர் வந்துடும். சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை அப்பி வச்சார். அவர் தான் கண்ணப்பனார். வாங்க, இவ்வளோ பார்க்க வேணானு உங்களுக்கான கேள்வி. எதனால் கருவெளி பாதிப்பில் 3 காரணம் சொன்னேன். ஒரு காரணம் வந்து விபத்துக்களால் சொன்னேன். இன்னொன்று நோய்க்கிருமிகள் தாக்குதல் சொன்னேன். நோய்க்கிருமிகள் தாக்குதல் அந்த 2 ஐட்டம் சொன்னேன். 3வது ஒரு காரணம் என்ன சொன்னேன்னா, அது சாப்பிடணுங்கிறது இருக்கட்டும். அது என்ன? அது நம்ம வந்து என்ன சத்து? விட்டமின். வாங்க, விட்டமின் ஏ. முடியாதவங்கள நிறைய பேர் சொன்னேன். எய்ட்ஸ், மஞ்சக்காமலை, ரணஜன்னி, வெறிநாய்க்கடி, கோலரா, பிளட் கேன்சர் அண்டு கொரோனா. இவங்கெல்லாம் கண்டானம் செய்ய முடியாதுன்னு ஒரு கேட்டகரி சொல்லியிருக்கோம். ஆனால்
நான் பிளட் கேன்சர்னால் செய்ய முடியாது, ஆனால் சில கேன்சர் உள்ளவங்க கண் தானம் செய்யலான்னு இருக்குது. இது கேர்ள்ஸ் தான் சொல்லணும். அதாவது கேர்ள்ஸுக்கு வரக்கூடிய அந்த 2 வகையான கேன்சர் தான் அந்த கேன்சர். 2 கேன்சர் வரும். அந்த கேன்சர் உள்ளவங்க கண் தானம் செய்யலாம். ஏன்னா we are removing that parts. சொல்லுங்க. பிரைஸ் வாங்கியாச்சுன்னா சொல்லக்கூடாது. பிரைஸ் வாங்கிட்டீங்களா? சொல்லுங்க. பிரஸ்ட் கேன்சர் another one பின்னாடி சொல்லலாம். சொல்லுங்க. யூட்ரஸ் கேன்சர் போத் ஆர் கம். 2 பேர் வெளியே வாங்க. போட்டு காட்டினேன் 2 சினிமாவில். முதல் படம் வந்து தேவயானி படத்தில் ஒரு சினிமா நான் போட்டு காட்டினேன். நான் இந்த சினிமா போட்டதெல்லாம் அவேர்னஸ்க்காக நான் போடவே இல்லை, அதில் தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக தான் அந்த 2 படமும் போட்டேன். ஸோ தேவயானி படம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? என்ன படம்ப்பா சொல்லுங்கள், என்ன படம்? பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா சினிமா கேட்டால் கரெக்டாக சொல்லிடுறீங்க. நீ வருவா என, அதுக்கு ப்ரைஸ் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம வந்து நீ வருவா என்னங்கிறது கரெக்டு. அதில் வந்து ஒரு தவறான கருத்தை சொன்னாங்க. நாங்கள் வந்து இப்போது கண்தானம் நம்ம எடுத்துட்டோம்னா, நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் நம்ம கண்ணை நான் எடுத்துட்டேன்னா அதை யாருக்கு வச்சுருக்கேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் மட்டும் கிடையாது, ஐபேங்கில் நீங்கள் கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க யாருக்கு வச்சுருக்கேன்னு சொல்லி. அதுக்குள்ளே டிராபேக் அந்த படத்தில் காட்டினான். என்ன காட்டினா சொல்லுங்கள் பார்க்கலாம். எதனால் காட்டக்கூடாதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க, அது காரணத்தோடு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னபடி ஈஸியான கேள்வி தான் இது. சொல்லுங்கள் சொல்லுங்கள். எதை பார்க்குறாங்க? எதை பார்க்க வந்தா? கண்ணை பார்க்க வந்தா. அப்போ என்ன சொல்லுவா? நான் காப்பி கொடுக்க வந்தது, டீ கொடுக்க வந்தது. எதை பார்க்கன்னு சொன்னா? எதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாவா? ஒன்றை பார்க்கல, உன் கண்ணை பார்க்கத்தான் வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்க வீட்டில் இருந்து கண்ணை கொடுத்துருக்காங்கன்னா, யாருக்கா ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா, இவங்க வீட்டில் போய் அந்த கண்ணை கொடுத்து அவர் வெளியே வரும்போது இவங்க என்ன செய்வாங்க? அந்த கண்ணை பார்க்க போயிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறக்கா தான் நாங்கள் அதை சொல்கிறதும் இல்லை. வாங்க, ஒரு படம் போட்டேன். இந்த படத்தில் விஜய் வந்தது நீங்கள் பார்த்தீங்க. விஜய் வந்து அவங்க அம்மா இறந்தா உடனே கொஞ்சம் லேட்டாக வருவான். கொஞ்சம் லேட்டாக வரும்போது அவன் சொல்லுவான், ஏண்டா நான் தான் வந்துடுவேன்லடா, அதுக்குள்ளே ஏண்டா முடிச்சிங்க அப்படின்னு கேட்பான். அப்போ ஆப்போசிட்டாக இருக்கிறவன் ஒரு தவறான கருத்தை சொல்லுவான். இது அதனால உடனே நாங்கள் செஞ்சுட்டோன்னு சொல்லுவான். சொல்லுங்கள். பாடி ஆப்ரேஷன் பண்ண உடம்பு தாங்காது, அதனால நீ வர்றதுக்கு முன்னாடி எரிச்சிட்டோம் புதைச்சிட்டோம் சொல்லுவான். இது ஒரு தவறான செய்தி. ஏன் தெரியுமா? ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் இந்த கண் எடுக்கிறதுனால இந்த பாடி ஒன்றும் டீகாம்போஸ் ஆகாது. அது வந்து தவறான செய்தி. அது தவறானா கண் எடுக்கிறதுனால நம்ம உடம்பு ஒன்றும் கெட்டு போகாது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். வாங்க. தவறாக இல்லாமல் தமிழ் நல்லா வாசிக்க தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும். யாராவது ஒரு எல்லாம் தமிழ், நான் கேட்குறது கன்னடம் இல்லை, தமிழ் தான் கேட்குறேன். தமிழ் தெளிவாக வாசிக்கிற ஒரு ப்ரைஸு வாங்கியிருக்க கூடாது. ப்ரைஸு வாங்காத ஆள் வாங்க. அது நீங்கள் அதை படிக்க போகிறீங்க, அதை ஃபுல்லாக எனக்கு சொல்லணும். இப்போ வந்து அவங்க படித்து வர்றதுக்கு முன்னாடி 4 பேர் வந்து ஃபீட்பேக்குக்கு டைம் இருக்குது. ஃபீட்பேக்னா அவங்களும் ப்ரைஸ் வாங்கியிருக்க கூடாது. ஃபீட்பேக் சொல்ல போகிற என்னென்னா, இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறத 1 செகண்ட் இல்லை 2 செகண்டுக்குள்ளே பேசி முடிக்கணும். அதுக்கு தயாராகிறவங்கள எந்திக்கலாம். 4 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வாசிக்க விடுவேன். இதில் வந்து சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இது எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த நோட்டீஸ் உங்கள் கையில் இருக்கும். இதில் வந்து இடைக்கு வந்து நான் சொல்லுவேன், ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் அது தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இவங்க வாசிக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இங்கே இருந்து அப்படியே வாசிங்க. வந்து நம்ம நீங்கள் இப்போ வீடியோ கிளிப்பிங் எல்லாம் பார்க்கும்போது தீவிரமான முயற்சி, எனக்கு ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருந்தார். டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர், எழுத்தாசிரியர், அப்படி இருந்த ஒருவர் என்னோட முயற்சியின் மேலே நமக்கு முதல்ல செஞ்சால் கூட அதை கரெக்டாக திறம்பட செஞ்சு முடித்தவர். வாழ்க்கையில் இப்போ ரீசண்டாக ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளே தான் இருக்கும், அவரது இயற்கையான மரணம் ஏற்பட்டு அதை தெளிவாக செஞ்சு கொடுத்தார்.
அவர் யார்? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் சே. ஆன்சர் தெரிஞ்சவங்க தெரியும். பாக்யராஜ் என்னோட இன்டிமேட் ஃப்ரெண்ட். அவர் கண்தானத்துக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் கிடையாது, அவர் இறந்த பிறகு அவரது கண்களை தானம் கொடுத்த மகாவல்லல். தேங்க்யூ. கமான் வாங்க. கண்ணை என்ன விலைக்கு விற்கலாம்? நான் இங்கே சொன்னேன் என்ன விலைக்கு விற்கிறான்னு தெளிவாக சொன்னேன். என்ன விலைக்கு விற்கலான்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விலைக்கு விற்கலான்னு அங்கே சொல்லி கொடுத்தேன். எனிபடி எல்ஸ்? என்ன ஈஸியான கேள்வி, நீங்கள் படத்தில் வந்துச்சு அந்த கேள்வி. சொல்லுங்க. நீங்கள் தான் விலையே இல்லை, அப்போ விலைக்கு விற்கலாமா? ஸோ கண்களை விற்பதோ வாங்குவதோ குற்றமாகும். நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்கணுமே தவிர கண்களை விலைக்கு விற்கக்கூடாது. சரியா? இட் இஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். அப்படி விற்கிறதா இருந்தா கமான் வாங்க. கண்ணில் பிரச்சனை, அப்போது நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு உயிர் இருக்குது, நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, என்னோட அந்த சகோதரிக்கு எனது ஒரு கண்களை கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சா கொடுக்கலாமா? முடியாதா? முடியாதனாலும் எனக்கு கிளியர் சொல்லணும், முடியும்னாலும் அதுக்கு விளக்கம் சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களது வீட்டில் உங்கள் சொந்தத்திலே யாருக்கா இருந்தால் கொடுக்கலாமா கூடாதா? நீங்கள் இங்கிட்டு சொல்லக்கூடாது, நீங்களாம் ப்ரைஸ் உங்களுக்கு வேறு. சொல்லுமா. கொடுக்க முடியாது. என்ன காரணம்? உயிரோடு இருக்கும்போது கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு முதலே நான் சொன்னேன், உயிரோடு இருக்கிறவங்க யாருமே கண்தானம் செய்ய முடியாது. இறந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் கண்களை தானமாக கொடுக்க முடியும். வாங்க அடுத்த கேள்வி. கண்கள் செய்யும் ஒரே வகையான செயல்கள் 3. 2 கண்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரே வகையான ஒரு 3 செயல்பாடுகளை சொல்லலாம். என்னபடி? 2 கண்களும் முன்னாடி வா தம்பி, ஓடியா இங்கே வா. அங்கே சொல்லக்கூடாது, இங்கே வாங்க. தூக்கம், ஏன்னா இந்த கண்ணை தூக்கிட்டு இந்த கண்ணை திறக்காது. அடுத்து மொத்தம் 3 சொல்லணும், நிறைய இருக்குது, 3 சொன்னால் போதும். அடுத்து ஒன்று தான் தெரியுமா? அதுக்கு ப்ரைஸ் கொடுக்க முடியாது, குறைஞ்சது 3 சொல்லணும். என்னபடி? அடுத்த ஆளு 2 வாங்க, வேலையை வாங்க முடியாங்க. கண்ணை மூடும் போது 2 கண்ணையும் சேர்ந்து மூடுறோம். அடுத்து பார்க்குறது ஒரே 2 பார்க்குறோம். அடுத்து திறக்கும்போது சொல்லிட்டோங்க, திறக்குதுங்க, பார்க்குறீங்க. அடுத்து இன்னும் என்ன செயல்? இன்னும் அடுத்து எதாவது சொல்லுங்கள். 2 சொல்லிட்டீங்க. அழுகிறது, இந்த கண் அலம்பு, இந்த கண்ணு சிரிக்காது இல்லையா? அடுத்து பார்க்குறது, இங்கிட்டு பார்த்தா இந்த கண் 2 கண்ணும் சேர்ந்து தான் இங்கே பார்க்கும், இங்கிட்டு திரும்பினா இந்த 2 கண்ணும் சேர்ந்து இங்கே பார்க்கும். சரியா? வாங்க மேலே. கண்ணாடி போடுறவங்க கிட்ட பார்வை அப்படிங்கிற இதில் மேக்சிமம் இந்த கேள்விக்கு கண்ணாடி போட்டவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். கிட்ட பார்வைக்கு நீங்கள் என்ன கண்ணாடி போட்டிருக்கீங்க? அது எதனால் போட்டீங்க? எங்கே போய் விழாமல் இருக்கனால போட்டீங்க? சைலண்ட் சைலண்ட் கேளுங்க. அதாவது இப்போ நம்ம நான் உங்களை பார்க்குறேன்னா, உங்களை பார்க்குறது என்னோட மூளையில் கரெக்டாக, அதாவது நம்மளோட ஸ்க்ரீனாக ஆகக்கூடிய விழித்திரையில் சரியாக போய் விழுந்துடும். விழித்திரையில் சரியாக போய் விழுந்துச்சுன்னா எனக்கு பார்வைக்கு பிரச்சனை இல்லை, நான் கண்ணாடி போட வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் அந்த விழித்திரைக்கு விழாமல் எங்கே விழுந்தால் அது கிட்ட பார்வை, அதாவது விழித்திரைக்கு முன்னாடியா பின்னாடியா, எங்கே விழுந்தால் கிட்ட பார்வை, அதற்கு நீங்கள் என்ன கண்ணாடி போடுறீங்க? கண்ணாடி போட்டவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். என்னபடி சீக்கிரம். 2 தான் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். கான்கேவ் லென்ஸ் எதுக்கு? கிட்ட பார்வைக்கு. அப்போ ஃபோக்கஸ் எங்கே விழும்? விழித்திரைக்கு முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி. யூ ரைட். கமான் வாங்க. கான்கேவ் லென்ஸ், இல்லை என்றால் குழி லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தூர பார்வைக்கு ஆந்திரிங்க, ப்ரைஸ் வாங்கியிருக்க கூடாது. சொல்லுங்க. கான்வெக்ஸ், அப்போ விழித்திரையில் எங்கே போய் விழும் அந்த பார்வை?
விழித்திரைக்கு பின்னாடி போய் ஃபோக்கஸ் இருந்தால் சரி பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் கான்வெக்ஸ். வாங்க, உலக கண் வங்கி அப்படிங்கிற அங்கீகாரம் ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு ஐ பேங்க் அப்படிங்கிற அங்கீகாரம் ஒரு ஐ பேங்க் கொடுத்துருக்காங்க. அது எந்த ஐ பேங்கு, அது எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். நான் க்ளூ கொடுக்க போகிறேன். க்ளூ கொடுத்தா அவங்க சொல்லிடலாம். முதல்ல கேட்குறேன், ஆனால் கையை மட்டும் உயரத்துக்கு சொல்லாதீங்க, சரியா? உலக கண் வங்கிங்கிற அங்கீகாரத்துக்கு கொடுக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால், கெடா வெட்டுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய பாண்டி கோயில் இருக்கக்கூடியது அந்த ஊரில் தான் இருக்குது. கெடா வெட்டுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊர். தெரிஞ்சவங்க கையை மட்டும்தான் உயர்த்த சொன்னேன். தம்பி, இந்த உயர்த்தினவங்க 3 பேர் வெளியே வாங்க. இந்த கையை உயர்த்தின 3 பேர் வெளியே வாங்க. உலக கண் வங்கி அப்படிங்கிற அங்கீகாரத்தை மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். வேறு எந்த ஐ ஹாஸ்பிட்டலும் கிடையாது. இந்த ஐ ஹாஸ்பிட்டலை பொறுத்தளவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. 36 மெயின் பிரான்ச்சு, 137 சின்ன பிரான்ச்சஸும் அந்த ஐ ஹாஸ்பிட்டலுக்கு இருக்குது. இது மதுரையில் செயல்படுது. ஆனால் மதுரையில் இருக்கிறது மட்டும்தான் வேர்ல்டு ஐ பேங்க் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துருக்கோம். எந்த ஐ பேங்கு? சரி, அந்த ஐ ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 2-3 மெயினான ஐ ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி முக்கியமான ஐ ஹாஸ்பிட்டல். அது நிறைய சர்ஜரி இலவசமாக பண்ணக்கூடிய, அதிக அளவில் இன்றைக்கி சர்ஜரி பண்ணக்கூடியதும் அவங்க தான். நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது, சொல்கிறேன். மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, சென்னை, சேலம், இந்த மாதிரி நிறைய இடத்துலலாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. ஐ பேங்கும் இருக்குது. தெரியுமா? 3 பேரில் யாருக்காவது? வேறு யாருக்கா தெரியுமா? சரி, உங்களுக்கு அடுத்தது. அந்த ஐ பேங்க் வந்து ஏ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்க தம்பி. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட அரவிந்த் ஐ பேங்கு மதுரையில் செயல்படக்கூடியது மட்டும்தான் இன்னைக்கு வேர்ல்டு ஐ பேங்க். கமான் வாங்க. கேள்வி, கடைசி கேள்வி சொல்லிட்டு நான் உட்காந்துருவேன். ஃபீட்பேக் சொல்லிட்டாங்கன்னா அடுத்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் யாரோ ஒரு ஆள் சொல்ல இருப்பாங்க. அதோட சொன்னால் நிகழ்ச்சி மங்களகரமாக முடிய போகுது. ஏன்னா நம்ம டைம் இல்லைனால தான் மேக்சிமம் நிறைய கேள்விகள் கேட்காம விட்டேன். பரவாயில்லை, நம்ம என்ன தேவையோ அதை உங்களுக்கு தெளிவாக கேள்வி சொல்லிட்டேன். ரைட்டா? கடைசியான கேள்வி. இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் கண்களை அதிகமாக உருவாக்கி தருவது அந்த கண் வங்கியிலிருந்து தான் வருது. அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இது வச்சுருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் லென்ஸு, நம்ம கண்ணுக்குள்ளே வைக்கக்கூடிய லென்ஸு தயாரிக்கிறதும் அங்கே தான். அது எந்த ஹாஸ்பிட்டல்? சொல்லுங்க பார்க்கலாம். ராமாயணம்? நோ நோ நோ, நீங்களாம் புதுசாக உருவாக்கிடக்கூடாது. எனிபடி எல்ஸ்? இப்போ ரீசெண்டாக நமக்கு ஒரு ஆன்சர் சொன்னது தான். யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் கண்களை அதிகமாக செஞ்சு கொடுப்பது அந்த ஹாஸ்பிட்டல் தான். இதுக்கு நான் சொன்ன இப்போ நேரத்தை இப்போ சொன்ன ஆன்சரோட சாமியமாக இருக்கும். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் சே. ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சொல்லுங்கள். அகர்வாலில் நான் இந்த அளவுக்கு வரல. இது வந்து மதுரையிலேருந்து சிவகங்கை போகிற ரோடில் இந்த லென்ஸு செய்யும் முன்னாடி வந்து நமக்கு வந்து இம்போர்ட்டிங் பண்ணி தான் இந்த லென்ஸு நமக்கு வைப்பாங்க. கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறாங்க இல்லையா, கருவி, அதாவது கண்புரை அறுவை சிகிச்சை. சரி, இப்போ அதுக்கு சொல்லுவோம். கண்புரை அறுவை சிகிச்சை செய்த ஒருவர் கண்தானம் செய்யலாமா? இது விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு நான் ஆன்சர் என்னென்னா, மதுரை அரவிந்து தான் இன்றைக்கி அதிக அளவில் ஆர்டிஃபிஷியல் ஐஸு செஞ்சு கொடுக்குறவங்க. சரியா? இப்போ நம்ம அடுத்து சொல்லுவோம். கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணி உங்கள் தாத்தா வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டார். ஏன்னா 60 வயசு ஆச்சுன்னா பார்வை தெளிவாக இல்லைன்னா உள்ளே இருக்கக்கூடிய லென்ஸை நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோம் இல்லையா? இப்போ உங்கள் தாத்தா வந்து கண் 2 கண்ணிலையும் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிட்டார்னா, அது 2 கண்ணிலையும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார். அவர் கண்தானம் செய்யலாமா முடியாதா? ஈஸியான கேள்வி, டக்குன்னு சொல்லுங்கள். இதில் முடியுது. லாஸ்ட் கேள்வி. என்னபடி சீக்கிரம். கண்புரை அறுவை சிகிச்சை செய்த சொல்லுங்க.
முடியுமா முடியாதா? அப்போ கண்ணை 2 கண்ணையும் ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்ம எந்த ஒரு உறுப்பை வெளியே எடுத்துட்டு மாற்றுறோம்? லென்ஸுங்கிறத பாஷை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா கருவிலியில் நம்ம டச் பண்ணுறது கிடையாது. கருவிலி அப்படியே தான் இருக்கும். பின்னாடி இருக்கிற லென்ஸை தான் நம்ம மாற்றி வைக்கிறோம். சரியா? யூஆர் ரைட். வாங்க. என்ன கொடுக்கலாம்? இருக்கிற வரைக்கும் ரத்த தானம், இறந்த அப்புறம் கண்ணதானம். இப்போ உங்களோட வயசு ரத்த தானம் பண்ணலாம். 18 இயர்ஸ் அப்புறம் வந்து ரத்த தானம் பண்ணலாம். எவ்வளோ வாட்டி ரத்த தானம் பண்ணால் கூட அவ்வளோ நமக்கு எனர்ஜி வரும். வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து அந்த பிளட் வந்து அப்படியே ஆட் ஆகும் நமக்கு. அதனால தான் நிறைய டைம் நானும் வந்து என்னுடைய 30 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம கிளப்பில் ஒருத்தர் 50 டைம்ஸ் கொடுத்துருக்காரு, நாகராஜன் சொல்லிட்டு. ஆனால் அவர் எவ்வளோ எனர்ஜி இருக்காரு. அவர் ஃபாதர் சரண் ஃபாதர். சார், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒசூரில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ரீசெண்டாக தான் லயன்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் ஒசூரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1.25 ஏக்கரில் நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நம்ம வந்து யாருன்னா நமக்கு வந்து டொனேஷன் கொடுத்தா டொனேஷன் வாங்கலாம். எல்லாருக்கும் ஃப்ரீ பண்ண முடியாது. பூர் பீப்புள் தான் நமக்கு இது பண்ண முடியும் ஃப்ரீயாக. ஏன்னா இன்னும் 2 இயர்ஸ் நமக்கு வந்து கையில் இப்போ வந்து 5 lakhs செலவாகிட்டு இருக்கு ஒன் மந்த்துக்கு. அதெல்லாம் நம்ம கையிலேருந்து தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால தான் ஃப்ரீ. இது பூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பூர் பீப்புளுக்கு மட்டும் நான் ஃப்ரீ. மிச்சம் வந்து டொனேஷன் வாங்கி நான் இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு சார்ஜே வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு நமக்கு செலவே வந்து 6,000 to 7,000 தான், அதுக்கு மேலே ஆகாது. அதே வந்து வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து 70, 80, 90 வரைக்கும் வாங்குறாரு. 5,000 கொடுத்தா போகுது டொனேஷனாக, இல்லை 10,000 கொடுத்தாலும் ஓகே. ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.